கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வில் மாயமான 48 வயதான இந்திய மாது விஜயலட்சுமியை தேடும் பணி தொடரும் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி ஆணையர் சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். தேடுதல் மற்றும் மீட்பு முயற்சிகள் குறித்த முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்க கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீகா முஸ்தபா, காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புத்துறை மற்றும் பிற தொடர்புடைய ஏஜென்சிகளுக்கு இடையே நடந்த சந்திப்பை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக சுலைசி அஃபண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவரை கண்டுபிடிக்க எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகள் குறித்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஏஜென்சிகள் அமைச்சரிடம் விளக்கமளித்தன. இதனை அடுத்து தேடும் பணி தொடரும் என்று அமைச்சரால் முடிவு செய்யப்பட்டது. தேடுதல் பணியை தொடர மீட்புக் குழுவினரும் சளைக்காமல் தயாராகவே உள்ளனர். அந்த மாது கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் என சுலைஸ்மி அஃபண்டி சுலைமான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் டத்தோ நூர் ஹிஷாம் முகமது கூறுகையில், சிங்ஹோலுக்கும் அருகிலுள்ள விஸ்மா யாக்கின் கட்டிடத்திற்கும் இடையே உள்ள கழிவுநீர் பாதையில் குப்பைகளால் ஏற்படும் தடைகள் மீட்பு பணிக்கு இடையூறாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ட்ரோன் கேமராவில் இருந்து எடுக்கப்பட்ட படங்களில் இருந்து குப்பைகள் பெரிய பொருட்கள் மற்றும் பாட்டில்கள் மற்றும் திடப்படுத்தப்பட்ட எண்ணெய் போன்ற சமையலறை குப்பைகளை கொண்டிருந்தன. மேலும் அடைப்பை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமிழ்வு நிகழ்ந்த இடத்தை பாதுகாப்பற்ற பகுதியாகவோ பேரிடர் மண்டலமாகவோ இப்போதைக்கு அறிவிக்க வேண்டிய தேவை இல்லை என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். அப்பகுதியை பாதுகாப்பற்ற இடம் என்று பிரகடனம் செய்வதற்கு தேசிய பாதுகாப்பு மன்றத்திடமிருந்து சிறப்பு அனுமதியை போலீசார் பெற வேண்டும் என்று அவர் விளக்கினார். நில அமிழ்வு சம்பவம் இதுவரையில் ஒரு பேரிடராக வகைப்படுத்தப்படவில்லை என்பதால் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவை பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்க வேண்டியதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மலேசியாவின் முதலாவது செயற்கை நுண்ணறிவு பூங்கா மற்றும் AI திரைப்பட ஸ்டுடியோ ஆகியவற்றை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவை தளமாக கொண்டு செயல்படும் நிறுவனம் ஒன்று 100 கோடி அமெரிக்க டாலரை முதலீடு செய்ய உள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். இந்தியாவின் புதுடெல்லியில் வர்த்தக தலைவர்களுடன் நடத்திய தொடர் சந்திப்புகளின் போது இமர்சோ AIP நிறுவனத்தின் தலைவர் தலைமைச் செயலாளர் அலி ஹுசேனை சந்தித்ததாக கோவிந்த் சிங் கூறினார். எரோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குரூப் எனும் குழுமத்தின் ஒரு அங்கமான இமர்சோ AIP நிறுவனம் செய்யவிருக்கும் முதலீட்டினால் அடுத்த 5 ஆண்டுகளில் 5000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்கள் வரலாற்று தகவல்களை தெரிந்து வைத்திருப்பது மிக அவசியம் என்று தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரம் பெறுவதற்காக பாடுபட்ட போராட்டவாதிகளின் போராட்டங்களை மாணவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய அருங்காட்சியக வளாகத்தில் கூட்டரசு பிரதேச கல்வி இலாக்கா மற்றும் அருங்காட்சியக தேசிய தின கொண்டாட்ட நிகழ்வின் நிறைவு விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இளைய தலைமுறையினருக்கு சுதந்திர அம்சங்களை கற்றுத்தருவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், ஆசிரியர்களின் இந்த பங்களிப்பினால் சுதந்திரத்தின் சிறப்பு அம்சங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையில் பகாங் மாநிலத்தில் மட்டும் 45 ஆசிரியர்கள் மாக்காவ் ஸ்கேம் எனப்படும் முதலீட்டு மோசடிகளில் தங்கள் சேமிப்பை இழந்துள்ளதாக பகாங் மாநில காவல்துறை தலைவர் டதஸ்ரீ யஹாயா உஸ்மான் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்களை குறிவைத்து முதலீடுகள் தொடர்பான மோசடிகள் நடத்தப்படுவதாகவும் இளம் ஆசிரியர்களிடம் தொலைபேசியின் மூலம் மிரட்டியும் பாதுகாப்புகள் குறித்தான மிரட்டல்களை விடுத்தும் பணம் பறிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 6 மாதங்களில் 61 புகார்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அதன் விசாரணை அனைத்திலும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் சிக்கியதன் பின்னணிகள் ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் அவர் கூறினார். 67வது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு இஹாசான் மடாடி திட்டத்தின் கீழ் 3 மாநிலங்களைச் சேர்ந்த மொத்தம் 70 கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். அவர்கள் பேரா, பெர்லிஸ் மற்றும் கிளந்தான் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிமத்தில் விடுவிக்கப்பட்ட அனைத்து கைதிகளும் அந்தந்த மாவட்ட பரோல் அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுவார்கள். அவர்கள் பரோல் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக அதிகாரிகள் அவர்களின் வீடுகளுக்கு செல்வார்கள் என்றும் அவர்கள் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மட்டுமே தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.